நுங்கம்பாக்கம் ட்ரெயின்ல வருவாங்க. நுங்கம்பாக்கம்ல இருந்து என் கூட ஆஃபீஸ் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வந்து என் கூட வந்துருங்க, நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பைக்ல கூட்டு போனேன். அப்படி வந்தவங்க அதுக்கப்புறம் டெய்லி வந்து நான் அங்கே வந்துடுறேன், நீங்களே கூட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி இப்படி வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ அங்கேருந்து ஒரு ஒரு certain பாயிண்ட்ல வந்து அவங்க இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. She told you? ஆமா ஆமா. வாட் லவ்வா? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? எனக்கு தெரியவே தெரியாது. சாரி, நான் அந்த மாதிரி உங்கள்கிட்ட பழகல. இது யூசுவலா பொண்ணுங்க சொல்லுவாங்கன்னு சொன்னா நீ என்ன சொல்றீங்க? இல்ல, எனக்கு ஆக்சுவலி நான் அந்த மாதிரி தான் சொன்னேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆப்வியஸா எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை லவ் பண்ணணுன்ற எண்ணம் இல்லாமல் இருந்தது. பட் தென் கண்ணு முன்னாடி வந்து நிறைய கமிட்மெண்ட் தான் கண்ணு முன்னாடி வந்தது. ஐ லவ் யூன்னு சொல்லி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்டோன்னே எங்க அம்மன் முன்னாடி ஐயோ நானே சாப்பாட்டு வெளியில இருக்கேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த பயத்துல இருந்தது. ஒரு சர்டன் பாயிண்ட்ல இல்ல இதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டேன். So then from then there's no looking back. ஆமா, ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருந்து அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அப்புறம் லவர் ஆயிட்டோம். லவரை கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்ப பாரு ஒரு குட்டி பாப்பா இருக்கு.